வணக்கம். லாக்டவுன் கண்டினியூ ஆகுது. முந்தின கொஸ்டின் ஆன்சர் செஷன் நான் கண்டினியூ பண்ணுறேன். அனதர், இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஷேர்ஸ் டு யுவர் கொலீக்ஸ் டாட்டர், வெரி சிம்பிள். உங்கள் கொலீகை ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அந்த மைனர் அக்கௌண்ட்லேருந்து ஷேரை விற்க முடியாது, அந்த பொண்ணும் வாங்க முடியாது, விற்க முடியாது. டில் ஷி டர்ன்ஸ் 18. பீப்புள் கேன் ஒன்லி கிஃப்ட் ஷேர்ஸ் இன் டு தட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேர்ஸ் அங்கே ரிசைட் ஆகும். பட் தெர் கேன் பி நோ ட்ரேடிங் இன் தட் அக்கௌண்ட். காமேஷ், பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூவும் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் தி ஃபண்ட். இஃப் யூ ஹாவ் சம்திங் மோர் இன் எக்ஸஸ் ஆஃப் 10 lakhs அண்ட் யூ ஹாவ் பிக் அட்டாச்மெண்ட் டு தட் நம்பர், ஈவன் பேசிவ் ஃபண்டுன்னு எக்ஸிட் ஆகிட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபண்டை எடுத்து இன்வெஸ்ட் இட் இன் அ பாண்ட் ஆர் சம் சேஃப் பிளேஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் அகேன். இதுதான் நான் என்னோடய அட்வைஸ். நிவேஷ், மை அட்வைஸ் அந்த 4 எல்லா விதியும் க்ளோஸ் பண்ணுங்கள், சிப்பை அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ஃபண்ட்ஸை எடுத்து வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் பார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் சிப் ஆன் பேசிவ் ஃபண்ட்ஸ் செப்பரேட்லி. பார்ட்டிசிபேட்டரி நோட்டீஸ் basically allowing foreign investors to invest into the Indian markets or any market without knowing the identity of the person. It is not available in other countries. நீங்கள் கேட்டிங்கன்னா other countries allow free and open investments. Only India has restriction on who can invest, how much you can invest and other things. In other markets what they will do is அவங்க டேக்ஸை பற்றி தான் கவலைப்படுவாங்க. So they will normal investments are routed through Bermuda, Cayman Islands and those kind of tax shelters. இதெல்லாம் ஒரு பெரிய தவறாக பார்க்கக்கூடாது. நம்ம basically investors are investing and they are trying to take advantage of tax shelters. Tax shelters are legitimate means for people to save tax. So the major money that is coming through participatory notes is people don't want to know who is investing. But as long as investing is in publicly traded shares, it does not matter who it is. There is a big rumor in India that our politicians' money goes abroad and comes back as participatory notes. But that is only suspicion and not been proved at all. Ramesh, your data is completely off the track. Last 5 years, if you go and look at it, and business standard நான் நிறைய ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கேன், your measurement is wrong. Last 5 years, all 87% of active funds have underperformed passive funds. அந்த 13% எந்த ஃபண்டுங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக ஒன்றும் கிடையாது. ஸோ we cannot predict next year which fund will beat. And therefore active funds are always will underperform passive funds in the long term. 10 வருஷம் ரெக்கார்டை ஏன் உங்கள்கிட்ட காட்டுவாங்கன்னா, இந்தியாவில் passive funds ஸ்டார்ட் பண்ணியே 5 years தான் ஆகுது. ஸோ if you want a long term comparison, American, you can look 15 years from now, 95% of your active funds will trail passive funds. Otherwise, you do one thing, go to United States market and see the record. It will predict what is going to happen here. இதெல்லாம் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, பஃபெட் அதை பற்றி என்ன அழகாக டீட்டெயில்டாக பல இடத்துல பேசியிருக்காரு. லிசன் டு வாரன் பஃபெட். கைலாஷ், ஓவர்நைட் ஃபண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி சேஃபர் தென் டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ். இது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, டிட் ஐ செல் பிஃபோர் ஆஸ்கிங் யூ டு செல்? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மை ஸ்டேட் ஆஃப் லைஃப் and my life goals are completely different from your life goals. My life is almost more than 60% of my life is over. I retired at age 37. I am now 53. So I have income streams and I don't need my investment at all. எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அதனால் it will not shock me. நீங்கள்லாம் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பார்க்குற மாதிரிலாம் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டே கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்டாக் தான். என் ஸ்டாக் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு என் ப்ரோக்கரை கேட்டால் தான் தெரியும். அதுவும் 4-5 அக்கௌண்ட்டில் இருக்குது. அதெல்லாம் கொலேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய எஃபர்ட்டு. வாட் எவர் நீடட் டு பி சோல்ட், ஐ சோல்ட் அபவுட் a year and a half பேக் இட் செல்ஃப் அண்ட் கன்வெர்டட் இன்டு அனதர் அசெட். ஆல் தட் இஸ் லெஃப்ட். இந்த வாட்டி கிராஷ் ஆனப்புறம் ஐ எம் கவரிங் மை பொசிஷன்ஸ். நான் விற்றதை திரும்பி ஒரு 40-50% கம்மியாக வாங்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னையும் உங்களையும் நீங்கள் கம்பேரே பண்ணிக்காதீங்க. For my life goals, my investments are not needed to meet my life goals. ஸோ எனக்கு அப்புறம் என் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கறது அந்த பணம். ஸோ அதனால் there is no pressure on me to perform. Whereas most people who are listening to this
are saving for your own life goals. So you are emotionally attached to it. Your performance will suffer. இன்றைக்கி உங்களுக்கு 6 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். மீண்டும் நாளைக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு வரேன். நன்றி, வணக்கம்.